அன்பிற்கினிய விகட நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இரவு நேரத்தில் வந்த அந்த அறிக்கை நிச்சயமா ஆளும் தரப்பில் இருக்கிற மேல்மட்ட தலைவர்களுக்கு அளவில்லாத ஆனந்தத்தையும் அமமுகவினர் தரப்பினருக்கோ அளவில்லாத அதிர்ச்சியும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னா மிகையா இருக்காதுன்னு தோணுதுங்க. யார் குறித்து பேச போற அப்படிங்கிறத நிச்சயம் நீங்க யூகிச்சிருப்பீங்க. சரிதான், திருமதி வி.கே. சசிகலா நான் அரசியலை விட்டு ஒதுங்குறேன் அப்படின்னு ஒரு பெரிய அறிக்கையை அவங்க சமர்ப்பிச்சிருக்காங்க. சிறைச்சாலையிலிருந்து பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்கப்பட்டு தான் இங்கே வந்தாங்க, பல்வேறு மாற்றங்கள்லாம் நிகழ்த்த போகிறாங்க அப்படின்னு அமமுகவினர் தரப்பினர்லாம் சொல்லிட்டு இருந்த வேளையில் திடீர்னு ஏன் இந்த முடிவை அவங்க எடுக்கணும், இதனுடைய பின்னணி என்ன? இதுதாங்க இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்முடைய பொது எதிரியான அம்மா காட்டிய தீய சக்தியான திமுக ஆட்சியில் அமர விடாம தடுத்து நம்ம விவேகத்தோடு செயல்பட்டு பொற்கால ஆட்சி, அதிமுகவுடைய பொற்கால ஆட்சி அமைந்திட நாம எல்லோருமே ஒற்றுமையோடு செயல்படணும். இதனுடைய தொடர்ச்சியாகவே நான் என்றும் பதவிக்காகவோ பட்டத்திற்காகவோ அதிகாரத்துக்காகவோ ஆசைப்பட்டதே கிடையாது. புரட்சி தலைவர் தலைவியுடைய தொண்டர்களோடு ஒன்று கலந்து தான் தமிழக மக்களுக்கும் நான் நன்றியோட இருப்பேன் அப்படின்னு உருக்கமாக தொடர்ற அந்த அறிக்கையுடைய இறுதியில, நான் அரசியலை விட்டு ஒதுங்கி இருந்து அம்மாவின் பொற்கால ஆட்சி அமைய நான் என்றும் தெய்வமாக வணங்கும் என் அக்கா புரட்சி தலைவியிடமும் எல்லாம் வல்ல இறைவனிடமும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு உருக்கமாகவும் கொஞ்சம் அந்த அறிக்கையை முன் வச்சிருந்திருக்காங்க திருமதி வி.கே. சசிகலா. சசிகலா அறிக்கை வந்த சில நிமிடங்கள்லேயே செய்தியாளர்களை சந்தித்த அமமுகவுடைய டிடிவி தினகரன், சசிகலாவுடைய முடிவு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோர்வை ஏற்படுத்துது, தன்னுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டாரு டிடிவி தினகரன். சரி, இவங்க இப்படிலாம் தங்களுடைய கருத்துக்களை இப்போ பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன கேள்வி வருதுன்னா, சசிகலா அவர்கள் பெங்களூர் சிறையிலிருந்து விடுதலையாகி இங்கே தமிழ்நாடு சென்னைக்கு வரப்ப கிட்டத்தட்ட 23 மணி நேரமாக ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பெல்லாம் அமமுகவினரும் சசிகலாவுடைய ஆதரவாளர்களும் கொடுத்தாங்க. இடையில கூட பேசுகிறப்ப, நான் பொது எதிரியை நம்ம எதிர்த்து ஒற்றுமையோடு செயல்படணும், நான் மக்களை விரைவில் சந்திப்பேன் அப்படின்லாம் பேசினாங்க சசிகலா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிப்ரவரி 24 மறைந்த முன்னாள் முதல்வரான செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள். அன்றைக்கும் தன்னுடைய வீட்டிலேயே ஜெயலலிதாவுடைய படத்துக்கும் மலர்களை தூவி மரியாதை செலுத்தினாங்க வி.கே. சசிகலா. அப்பவும் கூட தொண்டர்கள் மற்றும் தமிழக மக்களுடைய பிரார்த்தனையால நான் நலமோடு திரும்பி இருக்கேன், ஜெயலலிதா அவர்களுடைய உண்மையான தொண்டர்கள் நம்ம எல்லோருமே ஒற்றுமையோடு இணைந்து சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம், நான் விரைவில் மக்களை நான் சந்திப்பேன் அப்படின்னும் ரொம்பவே முழக்கங்கள்லாம் இட்டாங்க திருமதி வி.கே. சசிகலா. அப்படிப்பட்ட வி.கே.எஸ் திடீர்னு இப்போ நான் அரசியலிருந்து ஒதுங்குறேன்னு சொன்னதுக்கான காரணம் என்ன? இது குறித்து அமமுக தரப்பினர், சசிகலாவுடைய குடும்பத்தினர் மற்றும் தீவிரமான சசிகலாவுடைய ஆதரவாளர்கள், இங்கே ஆளுங்கட்சி தரப்பில் இருக்கிற சீனியர் ரத்தத்தின் ரத்தங்கள்னு பல தரப்புக்கிட்டையும் நம்முடைய ஜூனியர் விகடன் டீம் பல்வேறு தகவல்களையும் சேகரித்தாங்க. அதில் நம்ம சேகரித்த தகவல்களை பார்த்தோம்னா 3 முக்கியமான காரணங்களை தான் பலரும் அடுக்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இதில் முதன்மையான காரணம், தொடக்கத்தில் இருந்தே சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து வெளியில் வந்துட்டாங்கன்னா அதிமுகவிலிருந்து பல முக்கியமான நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், முக்கியமான சில மந்திரிகளும் அவங்கள சந்திப்பாங்க, ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு தொடர்ந்து சசிகலா கிட்ட தகவல்கள் போய்கிட்டே இருந்தது. அமமுக தரப்புலையும் சரி, சசிகலாவுடைய மன்னார்குடி உறவுகள் வகைகள்ல இருந்தும் இப்படியான தகவல்கள் போயிட்டு இருந்தது. ஆனால் பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டாலும் கூட சசிகலா எதிர்பார்த்தபடி ஆளுங்கட்சியான அதிமுகவிலிருந்து யாரும் அவர்களை சந்திக்க கிடையாது. இதை உறுதிப்படுத்தும் வகையில் மன்னார்குடி உறவுகள் ஆளுங்கட்சியில் இருக்கிற சில முக்கியமான மந்திரிகள், குறிப்பாக 5 மந்திரிகள்கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. இங்கே வாங்க, ஆதரவு கொடுங்க அப்படிங்கிறத முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதே போல் டெல்டா பகுதிகளில் இருக்கிற வைத்திலிங்கம் உள்ளிட்ட பலரையும் இன்னொரு பக்கம் தொடர்பு கொண்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் எதுவுமே இவர்கள் எதிர்பார்த்தது போல அமைய கிடையாது. எல்லோருமே ஆளுங்கட்சியான அதாவது இபிஎஸ் அவர்களோடு நெருக்கமாக உறுதியாகவும் இருந்தாங்க. இது முதல் அப்செட்டாக சசிகலா அவர்களுக்கு அமைந்தது. இரண்டாவது காரணம் திருமதி வி.கே.எஸ் உடைய நீதி பயணம், பரப்புரை பயணம். சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஜெயலலிதா அம்மாவோடு கூடவே நான் இருந்தேன், அவர்கள் மறைவுக்கு பிறகு துரோகத்தால் வீழ்த்தப்பட்டுட்டேன், உண்மையான அதிமுகவே நான் தான் அப்படின்னு அவங்க நீதி கேட்டு ஒரு பயணம் மேற்கொள்கிறாங்க. அப்படின்னா
அது எந்த அளவுக்கு வரவேற்பை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. இது பெரிய அளவில் வரவேற்பு கொடுக்குமா அப்படின்னு கேள்வியை சசிகலாவுக்கு நெருக்கமாக இருந்த வேறு சில ஆதரவாளர்கள் முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க, நலம் விரும்பிகளும் முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அதிமுகவில் பெரும்பாலான எம்எல்ஏக்களாகட்டும், பெரும்பாலான மந்திரிகளாகட்டும், பெரும்பாலான மாவட்ட செயலாளர்களாகட்டும் எல்லோருமே இபிஎஸ் அவர்களை ஏற்றுக்கொண்டுட்டாங்க, அவரோடு உறுதியாக இருக்காங்க. பவர் மற்றும் வைட்டமின் பா உள்ளிட்ட எல்லாவற்றையும் வேண்டியதையும் அங்கிருந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதனால அந்த பக்கம் வலு மிகுந்த அணியாக காட்சி தருது. மேலும் தேர்தலுக்கான காலம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இன்னும் ஒரு 28 நாள் 29 நாள் இப்படி தான் இருக்கு. இந்த குறுகிய காலத்தில் அவர்கள் பவர் உள்ளிட்ட அதிகாரம் இருக்கிறதால மிக காத்திரமாக அவங்க தங்களுடைய பரப்புரையை முன்வைப்பாங்க. ஏற்கனவே அதிகாரத்திலையும் இருக்கிறதால பலரும் அதிமுகவுக்காக கடுமையாக பரப்புரையும் மேற்கொள்வாங்க, ஆதரவு கொடுத்து. கூட்டணி கட்சிகளும் ஆதரவு கொடுத்து பரப்புரையை மேற்கொள்வாங்க. அந்த ஒரு பெரிய பரப்புரைக்கு முன்னாடி நம்மளுடையது சிறிய அளவில் இந்த நீதி பயணம் இருந்தால் சசிகலா வந்தால் மாற்றம் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற அந்த இமேஜ் பெரிய அளவில் அடிபட வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய இமேஜ் தான் உங்களுக்கான மிகப்பெரிய அடையாளமாக இருக்குது. அந்த இமேஜ் உடையாமல் பார்த்து கொள்வதும் ஒரு அரசியல் தான் அப்படின்னு பல்வேறு விஷயங்களையும் ஒரு தரப்பு சசிகலாவுடைய நலம் விரும்பிகள் தொடர்ந்து அவர்கிட்ட முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. சரி, நம்ம இப்படியே நீதி பயணம் நெடும் பயணம் போனாலும் கூட அதனால இந்த ஆளும் கட்சி அதிமுக கட்சி வீழ்த்தப்பட்டு திமுக ஒரு வேளை ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா உங்களுடைய ஒட்டுமொத்தமான இமேஜ் மீண்டும் உடைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதிமுகவை ஜெயலலிதா அம்மா பின்னாடி இருந்து நீங்க பார்த்துக்கிட்டீங்க 30 ஆண்டுகளுக்கு மேலாக அப்படின்னு ஒரு இமேஜ் இருக்கு. எந்த கழகத்தை கட்டி காத்தாங்களோ அதே கழகம் வீழ்ச்சி அடைகிறதுக்கு காரணமாகிட்டாங்க திருமதி வி.கே. சசிகலா அப்படின்னு உங்களுக்கு ஒரு பழிச்சொல் ஏற்படும். இதையும் நீங்க கவனத்தில் எடுத்துக்கோங்க அப்படின்னு மன்னார்குடியில் இருக்கிற வேறு சில நலம் விரும்பிகளும் தொடர்ந்து வி.கே. சசிகலா கிட்ட இந்த கருத்துக்களை முன் வச்சுட்டு இருந்தாங்க. அவர்களுடைய நெட்வொர்க்கில் இருக்கிற சில பத்திரிகையாளர்களும் இதே கருத்துக்களை அவங்க கிட்ட தெரியப்படுத்திட்டு இருந்தாங்க. இதனுடைய தொடர்ச்சியாக தான் அந்த மூன்றாவது முக்கிய காரணமும் அமைஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னா பாஜக தரப்பினருடைய அழுத்தங்கள். பாஜக தரப்பை பொறுத்த வரைக்கும் இங்க திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாது, பவர்ல இருக்கிற இந்த கூட்டணியின் மூலமாக கட்சியும் இங்க வளர்த்து கொள்ள முடியும், தங்களுடைய திட்டங்களையும் இங்க அமல்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய கணக்கா இருந்தது. அதற்கு சசிகலா அவர்களுடைய ஆதரவு இருந்தா வாக்குகள் சிதறாது அப்படின்னு அவர்களுக்கு வந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் ஐவர் குழுவினர் உள்ளிட்ட பலரும் கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் சசிகலாவுடைய டீமை இணைச்சிக்கிறது குறித்து தொடர்ந்து இந்த பக்கம் அதிமுக தரப்புல இபிஎஸ் தரப்புகிட்ட அழுத்தங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் வெற்றியை நாங்கள் சாத்தியமாக்கி தரோம், ஆனால் சசிகலா டீமையோ டிடிவி டீமையோ நாங்கள் சேர்த்து கொள்ள முடியாது அப்படின்னு உறுதியான குரலில் இபிஎஸ் அவர்கள் பதில் அளிச்சிருந்தாரு. அந்த பக்கம் இபிஎஸ் தரப்பினர் உறுதியாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட அதே நேரத்தில் தான் இந்த பக்கம் சசிகலாவை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக சரி கட்டுறதுக்காக சில விஷயங்களையும் முன் வச்சாங்க. குறிப்பாக மயிலாப்பூரில் வலம் வர ஒரு பத்திரிகையாளர் இருக்கார் இல்லையா, யாருன்னு புரிஞ்சுப்பீங்க. அவர் தொடர்ந்து தூது வந்தார், அவங்களும் உறுதியாக இருக்காங்க இபிஎஸ் தரப்பில் அவங்கள சேர்த்து கொள்ளக்கூடாது அப்படின்னு. இப்போதைக்கு வெற்றி அடைஞ்சிட்டா அதன் பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னும் அந்த பக்கம் இருந்து கருத்துக்கள் வருது. நீங்கள் இப்போ ஒரு வேளை இப்படி பயணம்லாம் மேற்கொண்டு உங்களுடைய கழகம் அதிமுக தோல்வி அடைஞ்சதுன்னா அது நிச்சயமாக உங்களுடைய இமேஜுக்கும் ஒரு டேமேஜை கொடுக்கும் அப்படின்னு தொடர்ந்து அவரும் பதமாக இந்த தகவல்களை சசிகலா அவர்கள்ட்ட பதிய செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு. இது எல்லாமே சசிகலாவுடைய மனசுல பெரிய ஒரு தாக்கத்தையும் பெரிய ஒரு பட்டிமன்றத்தையுமே உள்ளுக்குள்ளார ஏற்படுத்திக்கிட்டே இருந்தது. அதோடு சசிகலா அவர்களுடைய உடல்நிலை மனநிலை இது எல்லாவற்றையுமே கருத்தில் எடுத்துக்கணும். இதனுடைய தொடர்ச்சியாக மற்றொரு முதன்மையான காரணமாக என்ன அமைஞ்சிருந்தது அப்படின்னா நிதி பிரச்சனை. இந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கணிசமான வெற்றிகளை நாம் பெறணும் அப்படின்னா மிக கணிசமான அளவில் நம்ம நிதியையும் செலவழிக்கணும். அதனால் நிதி சார்ந்த உதவிகளை கொடுங்க அப்படின்னு அமமுகவுடைய டிடிவி தினகரன் தொடர்ந்து சசிகலா கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. சசிகலா தரப்புல இருந்து 2019 நாடாளுமன்ற தேர்தல் வந்தப்பவும் பல்வேறு வகையிலிருந்து பல ரீதியாக பொருளாதார ரீதியாக உதவிகள் செய்யப்பட்டது. ஆனாலும் சுமார் 5.5 விழுக்காடு அளவில் தானே வாக்குகள் பெற முடிஞ்சது. வெற்றிங்கிறது ஒரு இடத்துலையுமே சாத்தியமாகலையே அப்படிங்கிற பதில தான் சசிகலாவுடைய தரப்பினர் தொடர்ந்து டிடிவி தினகரன் தரப்பினர்கிட்ட முன் வச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் டிடிவி தினகரன் தரப்பினரோ இல்லை வரப்போகிற தேர்தலில் நம்ம அதிக அளவில் நிதியை செலவழிக்கிறப்ப நிச்சயமாக 8லிருந்து 12 விழுக்காடு வாக்குகளை வாங்க முடியும், கணிசமான எம்எல்ஏக்களையும் நாம் ஜெயிக்க முடியும்,
யோசிச்சு பாருங்க அப்படின்னு தொடர்ந்து அழுத்தங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுவும் ஒரு வகையில் சசிகலாவுக்கு கூடுதலான மன அழுத்தத்தையும் கொடுத்தது அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான காரணங்களை பின்னணிகளை நம்ம கிட்ட அடுக்குறாங்க. சசிகலாவுக்கு நெருக்கமானவர்களும் அமமுகவில் இருக்கிற சில சீனியர்களும் ஆளுந்தரப்பில் இருக்கிற சில முக்கியமான ரத்தங்களும் மற்றும் சசிகலாவுடைய மன்னார்குடி உறவுகளும். இதில் குறிப்பிட்டு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, அதிமுக தரப்பில் சசிகலாவுக்கு ஆதரவாக இருந்த பெரும்பாலானவங்க பார்த்தோம்னா சிட்டிங் எம்எல்ஏக்களாகட்டும் இல்லை மாவட்ட ரீதியாக மாவட்ட செயலாளர்களாகட்டும் சசிகலா சார்ந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் அதிகமாக ஆதரவாக இருந்திருக்காங்க. அவர்களும் கூட ஒரு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லை நம்ம அதிமுகவில் இருந்து நாங்கள் ஏதாவது சீட்டுகளை பெற்றுட்டு அதில் நம்ம வெற்றி அடைஞ்சாதான் உங்களுக்கானவங்க சட்டமன்றத்தில் இருக்காங்க அப்படின்னு ஆகும். அடுத்து பின்னாடி எதுனாலும் உங்களுக்கும் அது உதவிகரமாக இருக்கும். இப்போவே நம்ம அங்கேருந்து விலகி வந்துட்டா இந்த பக்கமும் ஒரு பெரிய அளவில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது போன்ற ஒரு மாற்றத்தை அமமுகவாலையும் கொடுக்க முடியாமல் போச்சுன்னா எல்லாமே நமக்கு ஜீரோன்னு ஆகிடும். நமக்காக பேசுறதுக்கே சட்டமன்றத்துக்குள்ளாரையும் சரி கழகத்துக்குள்ளாரையும் சரி ஆளே இல்லாமல் ஆகிடும் அப்படின்னு அவர்களும் இறுதி நேரத்தில் தங்களுடைய உணர்வுகளை சத்தம் இல்லாமல் மன்னார்குடி உறவுகள் மூலமாகவே சசிகலாவுடைய காதுக்கும் இந்த தகவல்களை கொண்டு போனாங்க. இப்படி இறுதியாக வந்த இந்த தகவலும் சசிகலாவை கூடுதலாகவே யோசிக்க வச்சது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நம்ம இந்த முடிவை தள்ளி போடலாம் அப்படின்னு யோசிக்க தொடங்கினாங்க சசிகலா. இந்த யோசனையை அவர்களுடைய நலம் விரும்பிகளும் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிற அரசியலாளர்களும் பத்திரிகையாளர்களும் தொடர்ந்து அழுத்தமாக பதிய வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுதான் சுமார் 4 ஆண்டுகளுக்கு முன்பாக சத்தியம் செய்துட்டு சபதம் போட்டுட்டு சிறைக்கு போன சசிகலாவுடைய மனசை மாற்றிருக்கு. சுருக்கமாக சொல்லணும்னா 4 ஆண்டு சபதத்தை 48 மணி நேரம் இறுதியாக மாற்றி விட்டது அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான உள் விவகாரங்களையும் நம்மகிட்ட புட்டு வச்சாங்க நமக்கான சோர்சஸ். சசிகலாவின் அறிக்கை டிடிவி தினகரனுக்கே தெரியாது. இந்த அறிக்கையை சுற்றி இன்னொரு சஸ்பென்ஸ் என்ன அப்படின்னா, சசிகலா இப்படியான ஒரு அறிக்கை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தொடக்கத்தில் டிடிவி தினகரனுக்கு தெரியாது. ரொம்பவே க்ளோஸான சர்க்கிள் மூலமாக, அதாவது குடும்ப உறவுகள் இல்லாமல் அமமுக இல்லாமல் க்ளோஸான சர்க்கிள் மூலமாக இப்படியான ஒரு அறிக்கையை தயார் செஞ்சு நேரடியாக ஜெயா தொலைக்காட்சிக்கும் சசிகலா அவர்கள் அனுப்பிட்டாங்க. அங்கே விவேக்குடைய கவனத்துக்கும் இந்த கடிதம் போயிருக்கு. அதே நேரத்தில் டிடிவி தினகரன் மனைவி அமர்த்திய பலரும் ஜெயா தொலைக்காட்சியில் வேலையில் இருக்காங்க. அவர்கள் மூலமாக டிடிவி தினகரனுடைய மனைவிக்கு இந்த தகவல் வர அவங்க உடனடியாக டிடிவி தினகரனுடைய கவனத்துக்கு கொண்டு போக, அதன் பிறகுதான் டிடிவி தினகரன் என்ன ஏதாவது அறிக்கை கடிதம் எழுதியிருக்கீங்களா, தகவல் வந்தது அப்படின்னு திருமதி வி.கே. சசிகலா கிட்ட கேட்க, ஆமாப்பா முதல்ல நீ நேரில் வா பேசுவோம் அப்படின்னு இவங்களும் சொல்ல, அதன் பிறகுதான் வி.கே. சசிகலாவை டிடிவி தினகரனும் தொடர்பு கொண்டாங்க அப்படின்னு இதனுடைய பின்னணிகளையும் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அமமுகவில் இருக்கிற மேல்மட்ட சோர்சஸ். அங்கே என்ன நடந்தது அப்படின்னு நம்முடைய சோர்சஸ் கிட்ட கேள்விகளை முன்வைக்க, சசிகலாவை சந்தித்த உடனே ஏன் இப்படியான முடிவு அப்படின்னு டிடிவி தினகரன் கேட்க, தன்னுடைய கடிதத்தையும் டிடிவி தினகரன்கிட்ட கொடுத்த சசிகலா தன்னுடைய காரணங்களையும் அடுக்கியிருக்காங்க. அதுக்கு டிடிவி தினகரனோ நாம் அமமுகன்னு வலிமையாக இருக்கோம், கணிசமான எம்எல்ஏக்களை நம்மளால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும், நாம் அந்த வகையில் தான் அதிமுகவையும் மீட்கிறது சரியாக இருக்கும், அதுதான் உங்களுடைய இமேஜுக்கும் சரியானதாக இருக்கும், துரோகத்துக்கு எதிராக நீங்கள் சரியாக பயணிச்சிருக்கீங்க அப்படின்னும் மக்களும் தொண்டர்களும் புரிஞ்சுப்பாங்க. இதெல்லாம் கடந்து இப்படி ஒரு கடிதம் எழுதுவதற்காகவா நான் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான வரவேற்பை உங்களுக்கு ஏற்பாடு செஞ்சேன் அப்படின்னு தன்னுடைய மனக்குமுறல்களையும் அவர் பகிர்ந்திருக்காரு. எல்லாவற்றையும் கூர்ந்து கேட்டுக்கிட்ட சசிகலா, இல்லை இதுதான் சரின்னு படுது அப்படின்னு தன்னுடைய கருத்தில் உறுதியாக இருந்ததால் இறுதியாக அதையே ஏற்றுக்கிட்டு டிடிவி தினகரனும் வந்தார். அதுதான் வெளியில் வந்தவொடனே சசிகலாவுடைய முடிவு எனக்கு மிகப்பெரிய ஒரு சோர்வை ஏற்படுத்துகிறது அப்படின்னு செய்தியாளர்கள்ட்டையும் தெரிவித்தார் அப்படிங்கிறாங்க இந்த விவரங்கள்லாம் நன்கறிஞ்ச சசிகலாவுடைய குடும்ப உறவுகள். சசிகலாவுடைய அறிக்கை அமமுகவுடைய தொண்டர்களுக்கும் சசிகலாவுடைய ஆதரவாளர்களுக்கும் பெரிய அதிர்ச்சியை கொடுத்தாலும் இன்னமும் ஒரு சாராரோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க அறிக்கையை நல்லா பாருங்கள், ஒதுங்குறன்னு தான் சொல்லியிருக்காங்க, விலகுறன்னு சொல்ல. ஏற்கனவே இதே போல தான் எங்களுடைய ஜெயலலிதா அம்மாவும் அரசியலை விட்டே நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு மீண்டும் அரசியலுக்கு வந்து 4 முறை முதல்வராகவும் ஆனாங்க. அதே போல தேர்தலுக்கு பின்பு நிச்சயமாக மீண்டும் சசிகலா அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஜெயலலிதா அம்மாவால் வளர்த்தெடுக்கப்பட்ட அதிமுகவை மீண்டும் ஜெயிக்க வைக்கணும், அது தோல்வியடைய செய்யக்கூடாது, அதற்கு தான் தடையாக இருந்துடக்கூடாது அப்படின்னு தான் இந்த முடிவை எடுத்தாங்க.
இதை ஒரு தற்காலிகமான முடிவாக தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு இன்னமும் நம்பிக்கையாகவே தங்களுடைய குரலை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அமமுகவுடைய பெரும்பாலான தொண்டர்களும் சசிகலாவுடைய ஆதரவாளர்களும். அரசியல் வல்லுநர்களை பொறுத்த வரைக்கும் சசிகலா ஜெயலலிதாவோடு நீண்ட காலம் திரைமறைவில் ஒரு பவர் சென்டராக இருந்திருக்காங்க. அரசியலில் ஒரு ஆழமான அனுபவம் இருக்குது. ஆனாலும் மக்கள்கிட்ட செல்வாக்கு மிகுந்த ஒரு ஆளுமையான தலைவராக சசிகலா இன்னும் மாற கிடையாது. ஸோ அவர்களுடைய அரசியலை விட்டு ஒதுங்குறேன் அப்படிங்கிற இந்த அறிக்கையோடைய ஆயுள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வாக்காளர்கள் கையில் முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா மீண்டும் அதிமுக ஆட்சியை தொடர்ந்தா வெற்றி அடைஞ்சு தொடர்ந்தா சசிகலாவுடைய மீண்டும் அரசியல் என்ட்ரி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். இப்போ இருக்கிற இபிஎஸ் ஓபிஎஸ் டீமே மிகப்பெரிய பவர் சென்டராக அதிமுகவில் தொடர வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அதிமுக தோல்வி அடைஞ்சு திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் நான் அதிமுக ஆட்சி தொடரணுங்கிறதுக்காக தான் தீவிர அரசியலிருந்து ஒதுங்கி இருந்தேன். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்கு, அதனால் மீண்டும் அதை மீண்டும் வெற்றியடைய செய்வதற்காக நான் களத்தில் இறங்குவேன் அப்படின்னு சசிகலா மீண்டும் தெரிவித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்னு தங்களுடைய கோணங்களையும் முன்வைக்கிறாங்க அரசியல் வல்லுநர்களும் மூத்த பத்திரிகையாளர்களும். ஆக மொத்தத்தில் சசிகலாவின் மூலமாக அவங்க டீம் மூலமாக ஆளுங்கட்சியான அதிமுகவை இபிஎஸ் தரப்பை சுற்றி கொண்டிருக்கிற அந்த பரபரப்புகள் இப்போதைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாலும் கூட அது முழுதுமாக முடிந்து விடலை. அது மேலும் மேலும் தொடரவும் தீவிரமாக மாறவும் வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது தான் இந்த சூழல்கள் உணர்த்துது. இதே போன்ற காணொளிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செஞ்சுருங்க. நன்றி, வணக்கம்.